தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வெற்றியின் பங்காளர்களை மீண்டும் ஒரு முறை கௌரவப்படுத்தலாம். ஐபிசி தமிழ் வழங்கும் ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து 2018 பிரதான அனுசரணை லிபாரா மொபைல் சுவிட்சர்லாந்து, இஸ்தாரா சிங்கப்பூர், எல்மொபி நெதர்லாண்ட்ஸ், கால்டன் லெஷர் லண்டன், ப்ளூ ஓஷன் ஸ்ரீலங்கா. இணை அனுசரணை எஸ்கேடி நாதன் ஜூரிச், குவாலிட்டி சர்வீசஸ் பிரான்ஸ், ஸ்கைவோக் சொல்யூஷன்ஸ் ஜூரிச், இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி ஜூரிச், ஜசிஜனன் டிராவல்ஸ் Burn, Vesta Home, Sri Lanka, Citizen Holdings, Sri Lanka, Handys, Swiss, அனுசரணை சிவா டிராவல்ஸ் Burn, மஹி தமிழச்சகம் Zurich, அனிஷ் குளோபல் Burn, ராதை அழகு கூடம் Swiss, பேபி இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் Luzern, Q டிரைவிங் ஸ்கூல் Luzern, சுபரா ரிக்ரூட்மெண்ட் லண்டன், சேகர் தமிழ் பதிப்பகம் சுவிஸ், செல்வம் டிரான்ஸ்போர்ட் பேர்ன், எல்லாளன் லுட்சர்ன். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாட்டிய தாரகை எனும் பிரம்மாண்டமான இறுதிச் சுற்றின் இரண்டாவது சுற்று இதோ. பாடையில் படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழின் அழுங்குரலை கேட்டல் வேண்டும். ஓடையில் என் சாம்பல் கரையும் போதும் ஒன் தமிழே சலசலத்து ஓடல் வேண்டும். தமிழால் ஒன்றிணைவோம், தமிழாள புது விதி செய்வோம். தமிழ் இரண்டாவது சுற்றின் கருப்பொருள். ஆம், தமிழ் என்ற அடையாளத்தை குறிக்க வல்ல கருப்பொருளை மையமாக கொண்டு சுயாதீனமாக நடனம் அமைக்கப்பட்ட ஒரு கற்பனாவள சுற்றாக இந்த சுற்று அமைய இருக்கிறது. அந்த வகையில் தமிழை பெருமைப்படுத்தும் இந்த மேடையில் தங்க கிரீடம் நோக்கி களமிறங்கும் நமது முதலாவது போட்டியாளர் நிமலன் சத்யகுமார். தமிழரின் மானவீரம் பற்றிய புறநானூற்று பெருஞ்சேரலாத மன்னனின் கதை இதுவே.
மயிர் நீ பின் உயிர் வாழா கவரிமா மயிர் நீ பின் உயிர் வா கவரிமாவன்னார் உயிர் நீ பின் மானம் மானம் வரின். உயிரிலும் மானம் பெரிது என்று தன் இன்னுயிரை துறந்த சேரமான் பெருஞ்சேரலாதனின் சிறப்பை சொல்லி சென்றது நிமலனின் அந்த நடனம். எதுக்குமே எங்களுக்கு இந்த பெரியவர்களுடைய ஆசி கருத்துக்கள் முக்கியம் இல்லையா? அந்த வகையில் நாங்கள் இந்த இரண்டாவது சுற்றில் எங்களுடைய நடுவர்களின் கருத்துக்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது நிமலனின் இந்த நடனம் பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திரு தயாளசிங்கம் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் மாஸ்டர். முதலில் வாழ்த்துக்கள். முதல் வர்ணத்தை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப பிரமாதமான வர்ணம். உனக்கு பொருத்தமாக நீ என்ன எடுத்து செய்ய வேணுமென்றதை மிகவும் அருமையான அந்த பாத்திரம், ஒரு ஆணுக்குரிய ஆஞ்சநேயர் என்ற ஒரு வீரத்தோட கம்பீரமாக அந்த வர்ணம் எனக்கு மிகவும் சிறப்பாக பிடிச்சிருந்தது உன்னுடைய வர்ணம். நன்றி. அடுத்தது, நான் ஒரு ஆணாக இருந்தோன்னு உன்னை ஆண் என்று நான் பெருமைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கின்றது. குறைந்து கொண்டு போகும் இந்த ஆண்கள் வரிசையில் நீ ஒருத்தன் இந்த ஆண்களை காப்பாற்றுவாய் என்று எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக உன் உயிர் உள்ள வரைக்கும் இந்த மூச்சில் உனக்கு இந்த பரதக்கலை இருக்க வேண்டும். எனது பாராட்டுக்கள். நன்றி. நன்றி மாஸ்டர். நிமலன், நீங்கள் எவ்வளோ பேருக்கு முன்னால் இந்த பிரம்மாண்டமான மேடையில் ஆடி இருக்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? உண்மையாக இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையாக ஐபிசி எங்களுக்கு புலம்பெயர் வாழ் கலைஞர்களுக்கு இப்படியான ஒரு பெரிய மேடையை அமைத்து தந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். நன்றி நிமலன், வாழ்த்துக்கள். நன்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. வீரம் என்பதற்கு வரை விலக்கணம் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழை கொண்டாட தயாராகும் இந்த மேடையில் ஐபிசி தமிழ் கண்டெடுத்து களமிறக்கும் எங்கள் அடுத்த போட்டியாளர் நெதர்லாந்தில் இருந்து ஜனனி கருணேந்திரன். நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே 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 பெருமாளே
அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சூரிய துண்டுகள் இவன் 2 கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோவத்தின் நிறம் இவன் திலகம். மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டுமென முழக்கமிட்டவன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன். உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதனை அவருடைய நடனம் அழகாக காட்டியிருந்தது. வாழ்த்துக்கள் ஜனனி. சரி, நாங்கள் நேரடியாக எங்களுடைய நடுவர்களிடம் கேட்கலாம். எங்களுடைய ஜனனி எப்படி ஆடினான்னு சொல்லிட்டு கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள் தயவுசெய்து. இந்த கருப்பொருள் அமைந்திருந்தது, உங்களுடைய கருத்து வெளிப்பாடுகள் புலப்பட்டது. அந்த பாரதியாருக்கு நீங்கள் அபிநயித்த போது அந்த அந்த பாவம் நல்ல வெளிப்பாடாகவும் சிறப்பாகவும் அமைந்திருந்தது. வர்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்களுடைய நடன அமைப்புகள் நல்லா இருந்தது. அரமண்டி பாவங்களை இன்னும் கூடுதலாக நீங்கள் வெளிப்படுத்தினால் இன்னும் சிறந்த ஒரு நர்த்தகியாக நீங்கள் விடலாம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி 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 ஆசிரியர். நன்றி ஜனனி. ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமாக பதில் எதிர்பார்க்குறோம். இந்த நாட்டிய தாரகை பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு கனவு. ஏனெண்டா நான் ஹொலண்ட் நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹொலண்ட் நாட்டில் இப்படி ஒரு கலையை வளர்க்குறது சரியான கஷ்டம். நான் இந்த கலையை படிக்க வேணுமன்றதுக்கு வேறு நாடு சென்று தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். ஸோ இந்த மேடை எனக்கு தந்தது ஐபிசிக்கும் அனைத்து முந்தைய சுற்றுகளில் வந்த அனைத்து நடுவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுதான் எங்களுடைய அடிப்படை தார்மீக நோக்கம். அதனை ஐபிசி தமிழ் செவ்வனவே செய்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம். நன்றி. அறம் செய்ய